சுயாதீனம் தான் இன்னைக்கு. அந்த காலத்தில் சுயாதீனம் உள்ளவர்கள் அடிமைகள் இருந்தது. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டுராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். எல்லாரும் சுயாதீனமாக இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீ ஃப்ரீ, நீ ஒன்றும் அடிமை கிடையாது. ஆனால் நீ ஃப்ரீயாக இருக்கிறதுனால துர்க்குணத்தோடு நடந்துக்கலான்னு நினைக்காத. நீ நினச்சதை செய்யலாம். நான் ஃப்ரீ, என்னை எவனும் ஒன்றும் தொட்டுக்க முடியாது, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நான் தாந்தோண்டித்தனமாக நான் நினச்சதை செய்வனாக்க என்னை யாரும் கேட்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஃப்ரீடம் அது கிடையாது. அப்படி நீ உன்னுடைய ஃப்ரீடமை பயன்படுத்தக்கூடாது, உன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். ஃப்ரீயாக இருக்கவனை பார்த்து சொல்கிறாரு, நீ யாருக்கு அடிமையாயிரு? தேவனுக்கு அடிமையாயிரு. தேவனுக்கு அடிமையாக இருக்கிறதுனா என்ன? ஒரு அடிமையை பாருங்கள், ஒரு வீட்டில் இருக்கிற அடிமையை பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த வீட்டில் இருந்த அடிமையை பாருங்கள். அவனுக்கு வேறு வாழ்க்கை கிடையாது. எஜமானுக்கு என்ன வேணும் அதுதான் அவன் வாழ்க்கை. எஜமான் சொன்னார், கழுவு சொன்னாரா கழுவுறேன், பெருக்க சொன்னாரா பெருக்கிறேன், துடைக்க சொன்னாரா துடைக்கிறேன், சமைக்க சொல்கிறேன் சமைக்கிறேன், போக சொல்கிறாரா போகிறேன், வர சொன்னாரா வர்றேன், உட்காருனாரா உட்கார்றேன், எந்திரினா எந்திரிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது, அவர் என்ன கட்டளை இடுறாரு, அதை செய்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அதுதான் அடிமை இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, சுயாதீனமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாரு, நல்லா இருக்கிறவங்களுக்கு, எஜமான் எல்லாம் இன்க்ளூடட் இதில். அவங்களுக்கு சொல்கிறாரு, நீ உன்னை எப்படி எண்ணணும்னா தேவனுக்கு அடிமை என்று எண்ண வேணும். உன் சொந்த வாழ்க்கையை வாழ்கிறதில்ல, நீ நினச்சதை செய்கிறதில்ல, நினச்சபடி நடந்துக்கிறதில்ல, தாந்தோன்றித்தனமாக இருக்கிறதில்ல. கடவுளுக்குன்னு ஒன்று அர்ப்பணித்து கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய நோக்கத்தை செஞ்சு அவர் பேசுகிறதே பேசி அவர் செய்கிறதே செய்து அவருடைய நோக்கங்களே நிறைவேற்றி அவர் போக சொல்கிற இடத்துக்கு போய் அவர் செய்ய சொல்கிறத செய்து அவர் சொல்கிறபடி நடந்து கொள். அதுதான் தேவனுக்கு அடிமை. சிலர் இன்றைக்கி அது வழங்குறது இல்லை பாருங்கள். கத்தாவே நான் உங்களுக்கு அடிமைன்னுவாங்க, கடைசியில் போய் இவங்க செய்கிறது தான் செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு அடிமையா? நான் அடிமை. ஆனால் ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது என்னன்னு கேட்குறதும் கிடையாது, கவனிக்கிறதும் கிடையாது, விளங்குறதும் கிடையாது. அடிமை என்னன்னு அர்த்தம்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே கிடையாது, அவருக்காக தான் நான் இருக்கிறேன். வேலைக்கு போகிறேன்னா அவருக்காக தான் போகிறேன், அவர் போக சொல்கிறதுனால போகிறேன். அவர் எனக்கு தாளந்தை கொடுக்குறாரு, ஒரு கிருபையை கொடுக்குறாரு, எனக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்காரு, அதை வச்சு எதையோ அவர் இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிறார், அதுக்காக நான் போகிறேன், அதுக்காக நான் வேலை செய்கிறேன். நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறேன். அவர் பேச சொல்கிறத பேசுகிறேன், அவர் போக சொல்கிற இடத்துக்கு போகிறேன், அவர் செய்ய சொல்கிறத செய்கிறேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே கிடையாது. நான் என்னையே அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன், அவர் சொல்கிறத நான் செய்கிறேன். தேவனுக்கு அடிமை. அதான் தேவனுக்கு அடிமை. சுயாதீனம் உள்ளவர்களுக்கு சொல்கிறாரு, தேவனுக்கு அடிமைகளாக இருங்கன்றாரு.